நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் மாற்றங்களை பற்றி விரிவாக பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு வீர விக்னேஸ்வரன் அவர்கள். வணக்கம். நடிகர் விஜய் அவர்கள் சமீபத்துல விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளுடன் ஒரு ஆலோசனை நடத்தி இருக்கிறார். இதோட அடுத்த கட்ட அப்டேட்டா என்னவாக இருக்கும்? கட்சிய 2024 மே மாசத்துக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணிடுவார் விஜய் அவர்கள். வார்த்தையில மட்டும் இல்லாம அவர் ஆரம்பத்துல இருந்து பாருங்க, ஸ்டேட்மெண்ட்ஸ் எங்கேயுமே தரல. டைரக்டா அனிதாவோட மரணம், ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு, அதுக்கப்புறம் இப்போ புயல் வந்தப்போ டைரக்ட் நிவாரணம் பண்ணி கொடுத்தது, எல்லா விஷயத்திலயுமே அவரோட அரசியல் நிலைப்பாட செயல்முறைமா காமிச்சிருக்காரு. அனிதாவுக்கு ஆதரவுங்கிறத ஸ்டேட்மெண்டா தராம நேரிட போனார். அதுதான் விஜயோட இயல்பு. அந்த அடிப்படையில கட்சி ஆரம்பிப்புங்கிறது அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடியே பணிகள் ரெஜிஸ்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அறிவிப்பே வரும். அவர் அறிவிச்சோன்னா கட்சி ஒரு டிபிக்கல் பொலிட்டிக்கல் பார்ட்டியா செயல்பட ஆரம்பிச்சு. சரி, இப்ப என்ன மாதிரி அறிவிப்பு ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னா 2024 அரசியல் களமிறங்குவாரா அல்லது 2026 குறிவைத்து அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்குதா? 24 தேர்தல் பொறுத்தளவுல இது அகில இந்திய அளவில் நடக்கிற தேர்தல். அந்த தேர்தல்ல சென்டர் ஆஃப் அந்த போக்கஸ் பாயிண்ட் என்னன்னா, மோடியா ஆன்டி மோடியா, மோடி வேணுமா வேணாமாங்கிறது அஜெண்டா ஆஃப் எலெக்ஷன். ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஒரு அஜெண்டா வரும். 1989ல ராஜீவா ராஜீவ் இல்லையா, போபஸா போபஸ்க்கு எதிரா அப்படின்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்பதான் அப்படி வருது. ஏன்னா ஒரு சிங்கிள் லீடர்ஸ்க்கு எதிரா எல்லாரும் ஒண்ணு சேர்றது வரலாற்றுல எப்பயும் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் நடக்கும். 1971 77ல இந்திரா காந்திக்கு எதிராக எல்லாரும் சேர்ந்தாங்க. 89ல ராஜீவ் காந்திக்கு எதிராக எல்லாரும் சேர்ந்தாங்க. இப்ப மோடிக்கு எதிராக எல்லாரும் சேர முயற்சி பண்றாங்க. அப்போ மோடி சென்ட்ரிக்கா நடக்கிற எலெக்ஷனுக்கு விஜய் வரமாட்டார், அவர் சென்ட்ரிக்கா வருவார். 1983 எலெக்ஷன்ல ஆந்திரால ஆத்ம கௌரவம்னு சொல்லி என்டி ராமாராவ் வந்தார். அப்போ 201 சீட் ஜெயிச்சார். மொத்தம் 294 சீட்ல 201 சீட்டு டிடிபி என்டி ராமாராவ் ஜெயிச்சாரு. அதே என்டி ராமாராவ் 1984ல நடந்த எம்பி எலெக்ஷன்ல 19 எம்பி சீட் தான் ஜெயிச்சார். எதிர்கட்சியாவே இவங்க வந்தாங்க. ஏன்னா அந்த காலத்துல எல்லா இந்திரா காந்தி மரணத்தினால எல்லா கட்சியுமே செல்வ கலந்த காரணத்தினால 417 சீட்டு காங்கிரஸ் எதிர்கட்சியாவே டிடிபி வந்துச்சு. அந்த இடத்துல எம்பி எலெக்ஷனுக்கு ஒரு மாதிரி, எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு ஒரு மாதிரி மக்கள் ஓட் பண்ணுவாங்க. அதனால விஜய் அவர்கள் என்டிஆர் மாதிரி அவர் சென்ட்ரிக்கா வர்றவர். ஏன்னா விஜயோட ஸ்டேச்சர் ஒரு டெமிகார்டு ஸ்டேச்சர். அவர் ஸ்டேச்சருக்கு ஏற்ற மாதிரி அவர் சென்ட்ரிக்கா எலெக்ஷன் வரும். சரி, அப்படி பார்த்தா 2026ல தான் அவர் வருவாரு அப்படின்னா அதுக்கு இடையில இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்னவாக இருக்கும்? ஏன்னா ஏற்கனவே அரசியல் கட்சிகள் இங்க இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அதுலயே 3வது கூட்டணி வரப்போகிறது அப்படிங்கிற ஒரு பேச்சு ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ப்ரமோட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது 2026 களம் இவருக்கு சாதகமா இருக்குமா? தமிழ்நாடு பாலிடிக்ஸ நீங்க ஃபண்டமெண்டலா பாத்தீங்கன்னா, இந்தியன் பாலிடிக்ஸே அப்படிதான். ஆனா தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இன் பர்டிகுலரா பர்சனாலிட்டி ஓரியன்டட் பாலிடிக்ஸ். நீங்க காமராஜர், அதுக்கப்புறம் கலைஞர், அண்ணா அவர்கள் அவர் ஸ்டார்ட் பண்ணிருந்தாரு. அடுத்து கலைஞர் அவர்கள், அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள், அப்புறம் ஜெயலலிதா அவர்கள் வந்த லீடர்ஸ் எல்லாம் பாருங்களே, அந்த லீடர்ஸ்க்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு. ஒண்ணு அவங்களோட அரசியல் அனுபவம், காமராஜர் அரசியல் பேக்கப். இன்னொன்னு அண்ணா அவர்கள் கலைஞர் மாதிரி ஒரு பேச்சாற்றல், ஆர்கனைசேஷனல் ஸ்கில்ஸ் இருக்கும் அண்ணா அவர்களுக்குலாம். அடுத்து வந்த எம்ஜிஆரும் ஜெயலலிதா அவர்களும் ஒரு சினி பிரபலமா இருந்து ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்க நபர்கள். அது மாதிரி தமிழ்நாடு அரசியலுங்கிறது ஹைலி பர்சனாலிட்டி ஓரியன்டட். பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஆர்கனைசேஷன், ஸ்ட்ரக்சர், மணி எல்லாமே அடுத்தடுத்த ஃபேக்டர்ஸ் தான். பிரைமரி ஃபேக்டர் இங்க என்னன்னா ஒரு ஃபேஸ் வேல்யூ, மக்கள்ல இருக்கக்கூடிய தலைவர் வேணும். அப்படி நீங்க தமிழக அரசியல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா யாருக்குமே, எடப்பாடி அவர்களுக்கும் கிடையாது, ஸ்டாலின் அவர்களுக்கும் கிடையாது, உதயநிதிக்கும் கிடையாது. மக்களை இருக்கக்கூடிய காசு கொடுக்காம கூட்டவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு பேஸ் வேல்யூ கிடையாது. பேஸ் வேல்யூ இல்லாத லீடர் ரொம்ப நாள் சஸ்டெயின் பண்ண முடியாது. நீங்க காசு கொடுத்து, நீங்க ஆளுங்கட்சியா இருக்கனால சேலம் மாநாட்டுக்கு காசு கொடுத்து கூட்டு போறாங்க.
நாளைக்கு எதிர்கட்சி ஆயிட்டா உதயநிதி பேச்ச கேட்க யாரு வருவா? உங்கள்ட்ட கண்டென்ட் தானே வருவாங்க. அப்போ உங்களுக்கு பேஸ் வேல்யூ இருக்கணும், இல்ல கண்டென்ட் இருக்கணும். ரெண்டுமே இல்லைன்னா அரசியல நிக்க முடியாது. ஒரு கட்சி அமைப்பு மட்டும் வச்சுக்கிட்டு இப்ப காங்கிரஸ் கட்சியை விட பெரிய கட்சி இந்தியால வேணும். காங்கிரஸ் கட்சி 44 பேர், டிஎம்கே ஏடிஎம்கே வந்து பேஸ் வேல்யூ இல்லாம எப்படி சஸ்டெயின் ஆக முடியும்? இல்ல அந்த ஃபேஸ் வேல்யூ விஜய்க்கு இருக்குன்னு எப்படி சொல்லுவீங்க? ஒரு நடிகரா இருக்கிற ஃபேஸ் வேல்யூ அரசியல்ல செல்லுபடி ஆகுமா? அடுத்து கண்டென்ட்னா இவர் பேசுற அந்த பெரியார் அண்ணான்னு பேசுறதும் செய்யறதும் அந்த கண்டென்ட் இங்கே எடுபடுமா? அரசியல்ங்கிற போது அது தனி வழி இல்ல. அதுல எப்படி உங்களுக்கு விஜய் நடிகர் விஜய் எப்படி அவருடைய ஃபேஸ் வேல்யூவை அரசியல்ல செல்லுபடி ஆக்குவாரு? ஃபண்டமெண்டலா விஜய் அவர்கள் வந்து விஜயகாந்த் அவர்கள் மாதிரி ஒரு ஒரு டிபிக்கல் பொலிட்டிக்கல் பார்ட்டி மாதிரி தான் அவரோட ரசிகல் மன்றத்தை வச்சிருந்தார். விஜய் மக்கள் மன்றத்தை ஒரு டிபிக்கல் பொலிட்டிக்கல் பார்ட்டி மாதிரி அகில மாநில தலைமையில இருந்து மாவட்டம், ஒன்றியம், கிளை அளவுல அமைப்பு போட்டு அதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மாதிரி தான் மக்கள் நல பணிகள் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த 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 சூழல்ல இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டியா மாறுறப்போ அது அப்படியே கன்வெர்ட் ஆகும். ஹிஸ்டரியில நீங்க பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் கட்சி எப்படி, எம்ஜிஆர் கூட யார் இருந்தா? அப்போ டிஎம்கேல வந்து 183 பேரு வந்து சிட்டிங் எம்எல்ஏ, அதுல வெறும் 2 எம்எல்ஏ தான் எம்ஜிஆர் கூட போனாங்க. ஆனா என்ன ஆச்சு? 77ல யார் ஜெயிச்சா? எம்ஜிஆர் ஜெயிச்சாரு. அப்படின்னா தமிழக அரசியல்ங்கிறது ஒரு பேஸ் வேல்யூ. அது பாகவதர் அதுக்கப்புறம் எம்ஜிஆர், அதுக்கப்புறம் ரஜினி, இப்போ விஜய். இந்த இந்த எப்படி கம்பேர் பண்றீங்க? எம்ஜிஆரும் அப்ப விஜயும் ஒன்னா? இடையில ஒரு நடிகர் கமல்ஹாசன் கூட வந்தாரு, அவரும் நடிகர் தான், அவரும் அந்த பேஸ் வேல்யூ வச்சு வந்தாரு. ஆனா அவரோட நிலைமை இன்னைக்கு என்ன? கமலுக்கு இருக்கிற பேஸ் வேல்யூ வேற, ரஜினிக்கு இருக்க பேஸ் வேல்யூ வேற. கமல் அவர்கள் வந்து விழுந்து விழுந்து நடிச்சாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டு நடிச்சாலும் ஒரு அளவுக்கு மேல போகாது. ரஜினி வந்து நின்று கையை கால 2 மாதிரி ஆட்டினாவே பீக்ல போகும். 2 பேருக்கான டிஃபரன்ஸ். எம்ஜிஆர் அவர்கள் வந்து எடுக்கிற சிரத்தையில, சிவாஜி அவர்கள் எடுக்கிற சிரத்தையில எம்ஜிஆர் 10% கூட எடுக்க மாட்டார் நடிப்புல. ஆனா இவர் படம் தான் நிறைய ஓடும். மக்களை ஈர்க்கிற, அதாவது ஒரு ஹீரோ வர்ஷிப் டெண்டன்சி இந்திய மக்களுக்கே இருக்கு, அதுல தமிழகத்துல அதிகமா இருக்கு. அந்த அடிப்படையில நான் பர்சனாலிட்டி பேஸ் வேல்யூ சொல்றேன். ஒரு பெரிய தலைவர் நம் மக்களுக்காண்டி, மக்கள் நலனுக்காண்டி நிக்கிற அந்த சைக்காலஜி வந்து இன்னமும் மக்கள்கிட்ட இருக்கு. அந்த ஃபேஸ் வேல்யூ இருக்கிற நபருக்காண்டிதான் மக்கள் அந்த ஒரு 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 மக்கள் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு தலைவர் பின்னாடி போனோம்னா அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வேணும். தமிழகத்துல கேஸ்ட் லெவல்ல நிறைய பிராக்மெண்டேஷன்ஸ் இருக்கு. விஜய் அவர்கள் கேஸ்ட் நியூட்ரல், எந்த பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர் கிடையாது. சினிமாக்காரா இருக்கனால யூனிவர்சல் நியூட்ரல், எந்த ஒரு ஐடென்டிட்டியும் ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எந்த ஐடென்டிட்டியும் பண்ண முடியாது. அவர் வந்து ஒரு யூனிவர்சல் அக்செப்டன்ஸ் இருக்கு அவருக்கு. அப்பதான் நீங்க எல்லா சமூகம், இப்போ தமிழ் தேசியம்ங்கிறவரும் நிக்கல, அவர் பெரியார் பேசுறாரு, அம்பேத்கர் பேசுறாரு. அப்ப தமிழ் தேசியம்ங்கிற கூட நீங்க தமிழ் தேசியத்தோட கண்டென்ட் இருக்கலாம், ஆனா தமிழ் மக்களா இருக்கணும். சீமான் அவர்கள் பேசுற மாதிரி விஜய் பேச மாட்டார். அவர் எல்லா வட மாநில தொழிலாளர்கள் கூட அவரோட நலனையும் பேசுவார். அப்போ அனைத்து மக்களுக்குமான தலைவர், அனைத்து மொழி, அனைத்து மதம் அப்படிங்கிறப்ப அது பொதுத்தல கட்சி ஆயிடுது. உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியும் நினைக்கிறேன். ஆல் தி செக்ஷன் ஆஃப் தி சொசைட்டியை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வர்றப்போ, அதுக்கு ஒரு பேஸ் வேல்யூ இருக்கிறப்போ, அந்த பார்ட்டி வந்து களத்துல யாருமே இல்லாதப்போ, ஒருவேளை எம்ஜிஆருக்கு எதிராக கலைஞர் இருந்தாரு, அப்போ அவரு ஸ்ட்ரகிள் பண்ணி வந்தாரு. இப்ப விஜய் அவர்களுக்கு எதிராக பேஸ் வேல்யூ இருக்கிற ஒரு நபரை நீங்களே சொல்லுங்களேன், நான் சொல்ல வேணாம், நீங்க சொல்லுங்க. விஜய்க்கு எதிரா 2026ல பேஸ் வேல்யூ அடுத்த கட்ட தலைவர் இப்போ உதயநிதி, எடப்பாடி அவர்கள், விஜய், இந்த 3 பேர்ல யாரு பேஸ் வேல்யூ அதிகம்? மனசாட்சி தொட்டு நீங்களே சொல்லுங்க. இல்ல மக்கள் அதை முடிவு பண்ணுவாங்க, நம்ம கையில எதுவுமே கிடையாது. மக்களுடைய முடிவு தான். அத களத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் விஜய்க்கு எவ்வளவு பேஸ் வேல்யூ அப்படிங்கறதையும் கணிக்க முடியும். ₹1 செலவு பண்ணாம மக்களை இருக்கக்கூடிய வேல்யூ வந்து விஜய் அவர்களுக்கு இருக்கு. அதுதான் அவரை வந்து ஒரு மிகப்பெரிய மக்கள் சேவகரா, இன்னைக்கு அவர் படம் நடிச்சாலும் 200 கோடி அதை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் அரசியலுக்கு வர்றாரு. அப்போ அவருக்கு இந்த கமிட்மெண்ட் தான் அதை செய்ய வைக்குது. இப்ப பின்னாடி இருந்து இயக்குறது யாரு அப்படிங்கிற கேள்வி திரும்ப திரும்ப கேட்கப்படுது. அப்படி யாராவது இருக்காங்களா விஜய்க்கு பின்னாடி?
விஜய்க்கு பின்னாடி இருக்காங்கன்னு சொல்றவங்களுக்கு பின்னாடி தான் ஆள் இருக்காங்க. அவரு தெளிவா பெரியார், அம்பேத்கர், காமராஜர்னு சொல்றாரு. இந்த 3 பேருமே ஒரு ஒரு தத்துவார்த்த பின்புலம் கொண்டவர்கள். இந்த இந்த நீங்க இப்படி இப்படி ஒரு நெரேட்டிவ் செட் பண்றவங்களுக்கு பின்னாடி தான் ஆள் இருக்காங்க. சரி, இப்ப சீமான் அவர்களும் இந்த களத்துல இருக்கிறாங்க. இப்ப அவங்களுடைய அடுத்தடுத்து அவங்களுடைய வாக்கு சதவீதமும் அதிகரிச்சிட்டு போகுது. அப்ப 2026 சட்டப்பேரவை தேர்தல்னு பார்க்கும்போது போட்டி அதிகமாக இருக்குமா? இல்ல, நீங்க எதிர்பார்க்கிறத விட மக்களுக்கு ஒரு டெஸ்பிரேஷன்ஸ் இருக்கு. மக்கள் நம்பிக்கை பெற ஒரு தலைவர் இல்லைங்கிற தமிழக அரசியல்ல கலைஞர் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் மக்கள் நம்பிக்கை பெற தலைவர் இல்ல. இப்போ ஒரு பெரிய வேக்கன்சி இருக்கு. மாதத்துக்கு சொன்ன மாதிரி வெற்றிடத்தை காற்று நிரப்புங்கிற மாதிரி விஜய் அவர்கள் அந்த ஒரு பெரிய ஒரு 2 சைடுமே வேக்கன்சி. என்ன வேக்கன்சி இருக்க? 2016 ஜெயலலிதா இறந்த பிறகும் இந்த வேக்கன்சி இருக்கு, வெற்றிடம் இருக்குன்னு சொல்லப்பட்டது. ஆனா எடப்பாடி பழனிசாமி அந்த ஆட்சியை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. 2021ல ஸ்டாலின் வந்துட்டாரு. எங்க வெற்றிடம் இருக்கு? ஒரு திருத்தம் 2016ல அவர் எலெக்ட் பண்ணப்படல. கட்சியில இருக்கிற எம்எல்ஏனால நாமினேட் பண்ணப்பட்டாங்க. 2க்கு டிஃபரன்ஸ் இருக்கு. மக்கள்கிட்ட போய் ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறது வேற. ஸ்டாலின் அவர்கள் கூட கருணாநிதி அவர்களோட கட்சிய அப்படியே கொடுத்துட்டு போயிட்டாரு. டிஃபால்ட்டா ஒரு மக்கள் ஈர்ப்பு சக்தி இல்லாத ஒரு எடப்பாடியை எதிர்த்து இவர் ஜெயிச்சிட்டாரு. யாரை எதிர்த்து ஜெயிச்சிங்க முக்கியம். இந்திரா காந்தி எதிர்க்கிறதுக்கும் நிஜலிங்கப்பாவை எதிர்க்கிறது 2மே காங்கிரஸ் தாங்க. நிஜலிங்கப்பா பிரசிடண்டா இருக்கிறதும் காங்கிரஸ் கட்சி தான். இந்திரா காந்தி பிரசிடண்டா இருக்கிறது காங்கிரஸ் கட்சி தான். 2க்கு டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி விஜய் எதிர்க்கிறதுக்கும் எடப்பாடியை எதிர்த்து டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. எடப்பாடிக்கு பேஸ் வேல்யூ கிடையாது, ஒரு ஆர்கனைசேஷன் பர்சன். 2வது எடப்பாடிக்கு நிறைய பேக்கேஜ் இருக்கு. இன்னும் அவர் மேல பல வழக்குகள் இருக்கு. விஜய் மேல எந்த வழக்கும் கிடையாது, எந்த பேக்கேஜும் கிடையாது. அதனால எல்லாத்தையும் நீங்க கனெக்ட் பண்ணணும். சரி, இப்ப அவர் அரசியலுக்கு வர்றது அப்படின்னு முடிவாயிருச்சு, கட்சியை ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா அவருக்கான அச்சுறுத்தல்கள் அப்படிங்கிறது என்னவாக இருக்கும்? அவர் பார்க்க பல தடவை மத்திய அரசை எதிர்த்து எச் ராஜா போன்றவர்கள் எல்லாம் ஜோசப் விஜய்னு சொல்றப்ப தைரியம் பண்ணவரு. செல்ஃபி நான் என்னோட ஸ்டாண்ட்ல போல்டா இருப்பேன்னு சொல்லி ஜோசப் விஜய் தான் அதுக்கு என்ன பண்ணு போல்டா பண்ணவரு. எங்க பிஜேபி பீக்ல மத்தியில ஆட்சியில இருக்கிறப்ப ஒரு மாநில அரசோ மத்திய அரசோ மிரட்டியெல்லாம் விஜய் அவர்களை பணி வைக்க முடியாது. சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம். அவருடைய கட்சி ஆரம்பித்த பிறகு அவருக்கான செல்வாக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத. ஏன்னா பொது தளத்துக்கு மாறுபட்டவர்கள் வரணும் அப்படிங்கிறதா மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு. ஹாய் வியூவர்ஸ், மசாலா விஷன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.